வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து மட்டன் சூப்போட வந்திருக்கிறேன். இந்த மட்டன் சூப் வந்து மெக்கன்சி ஃபெர்னாண்டோ ஃப்ரம் ஸ்ரீலங்கா கிளம்புலேருந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. சாரி லேட் ஆயிடுது. ஸோ இந்த மட்டன் சூப் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன். ஸோ இந்த மட்டன் சூப் செய்யறதுக்கு வந்து ஸோ இந்த டீ போட்டு வடிக்கிறதுக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரெயினர் மாதிரி ஒன்று இருக்குது. உங்கள்ட்ட இது இல்லாட்டிக்கு இது பிரச்சனை இல்லை, பட் இருந்தேன்னு சொன்னால் இட்ஸ் குட். உங்களுக்கு இது இல்லாட்டிக்கு நீங்கள் வந்து ஒரு கிளாத்தில் ஒரு சீஸ் கிளாத் இல்லாட்டி காட்டன் கிளாத்தில் வந்து இதை டை பண்ணிட்டு நீங்கள் சூப்புக்கு போடலாம். ஸோ இப்போ இதை நாங்கள் திறந்து போட்டு இதில் வந்து 1 டீஸ்பூன் சின்ன சீரகம் இருக்குது, cumin, இதை இதில் போடுங்க. 1 டீஸ்பூன் அல்லாட்டிக்கு 1 கிராம் வருது சின்ன சீரகம். இதில் வந்து மெல்லி இருக்குது, கொரியாண்டர் சீட்ஸ் 1 கிராம் அல்லாட்டிக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் மெல்லி வருது. இதை நான் இப்படி இதுக்குள்ள போட்டு இந்த சூப்புக்கு வந்து போட போகிறதுக்கு காரணம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். நாங்கள் சூப் குடிக்க வந்து இந்த கொரியாண்டர் சீட்ஸோ இந்த cumin சீட்ஸோ வந்து கடிபடாது. ஸோ அதுக்காண்டி தான் நான் இப்படி ஒரு இதில் போட்டிருக்கேன், ஜஸ்ட் இந்த ஃப்ளேவரை எடுக்கிறதுக்காண்டி. ஸோ இப்படி இதை போட்டு வச்சுட்டு நான் சூப் செய்யறதுக்கு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு இப்படி ஒரு பாட் தூக்கி வச்சிருக்கிறேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இதுக்கு நிறைய எண்ணெய் விடாதீங்கோ, என்ன சொன்னால் இந்த ஆட்டிறைச்சிலேருந்தும் இந்த கொழுப்புலேருந்தும் எண்ணெய் வரும். ஸோ நான் இதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். ஸோ இந்த 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு லைட்லியாக இதை கொதிக்க விடுவோம் இந்த எண்ணெயை. ஸோ இந்த எண்ணெய் வந்து லைட்லியாக கொதிச்சிருக்கு. கொதிச்ச பிறகு இதில் வந்து ஆட்டு முள் இருக்குது, முள் மட்டும் இல்லை கொஞ்சம் சதையும் இருக்குது, கொழுப்பும் இருக்குது. ஸோ இந்த எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த பச்சை மனம் அடிக்காது. இதுல வந்து 400 கிராம் ஆட்டு முள்ளும் அந்த இறைச்சியோட சேர்ந்ததும் இருக்குது. இப்போ இதில் போடுங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க உப்பு போடுங்க, பட் நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பொரிய விடுவோம். இப்படி வந்து நீங்கள் ஸ்டேர் ஃப்ரை பண்ணாமல் இந்த இல்லாட்டிக்கு ரோஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இந்த ஆட்டிறைச்சி வந்து சூப் செய்தீங்கன்னு சொன்னால் ஒரு மொச்ச மனம் இருக்கும். இந்த டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பட் இப்படி செய்துட்டு போட்டிங்கன்னு சொன்னால் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு 3 இல்ல 4 நிமிஷம் இதை வந்து பொரிய விடுவோம். 2 நிமிஷமாக இதை பொரிஞ்சோன்றிருக்கு. 2 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து 2 கிராம் மிளகு அல்லாட்டிக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு இருக்குது. 2 நிமிஷத்துக்கு பிறகு இந்த மிளகையும் இதில் போடுங்க. இன்னொரு 2 நிமிஷம் இதை பொரிய விடுவோம். இப்போ இன்னொரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு ஸோ டோட்டலியாக வந்து 4 நிமிஷம் வந்து நான் இதை பொரிய விட்டுருக்கிறேன். இதில் வந்து 2 பே லீஃப் இருக்குது. இந்த 2 பே லீஃபையும் இதில் போடுங்க. இதில் வந்து 3 பீஸ் ரம்பை இருக்குது. இந்த 3 பீஸ் ரம்பையும் இதில் போடுங்க. இதில் வந்து 2 காம்பு கருவேப்பிலை இருக்குது, இதையும் இதில் போடுங்க. லெமன் கிராஸ் இருக்குது, 3 பீஸ் லெமன் கிராஸ் இப்படி வெட்டி வச்சிருக்கேன், இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 5 உள்ளிப்பூடு எல்லாட்டிக்கு 19 கிராம் உள்ளி இருக்குது, இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து இஞ்சி பீஸ் வந்து இந்த ஒரு 6 பீஸ் இருக்குது, எல்லாட்டிக்கு 15 கிராம், இதையும் இதில் போடுங்க. விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் பச்சை மிளகா போடுங்க, பட் நான் போடுறேன் 4 சின்ன பச்சை மிளகா, 7 சின்ன வெங்காயம் வந்து வெட்டி வச்சிருக்கேன், எல்லாட்டிக்கு 20 கிராம் சின்ன வெங்காயம், இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து டர்மரிக் பவுடர் இருக்குது, 1/8 டீஸ்பூன் மஞ்சள், இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு சின்ன தக்காளி பழம் இருக்குது, எல்லாட்டிக்கு 100 கிராம். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் மட்டும் போடுங்க, பட் எனக்கு அந்த தக்காளி பழம் டேஸ்ட் விருப்பம் நான் போடுறேன். இதில் வந்து 115 கிராம் கேரட் இருக்குது, எல்லாட்டிக்கு ஒரு மீடியம் சைஸ் கேரட் இருக்குது, இதையும் இதில் போடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து தண்ணி இருக்குது, 1.5 லிட்டர் எல்லாட்டிக்கு 6 கப் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியும் இப்போ இதில் விடுங்க. விட்டுட்டு இப்போ நான் முதல் போட்டு வச்சனே இந்த மெல்லியும் சின்ன சீரகம் இருக்குது, இதை எப்படி அதுக்குள்ளே ட்ராப் பண்ணி விடுங்க. இப்போ நான் மீடியத்துலேருந்து கொஞ்சம் கூட்டி வச்சிருக்கிறேன். கூட்டி வச்சுட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இப்போ ஒரு 5 நிமிஷமாக தான் இது கொதிச்சோன்னு இருக்குது. மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இப்போ 10 நிமிஷமாக கொதிச்சு கொண்டு இருக்குது. 10 நிமிஷத்துக்கு பிறகு உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் இதில் பருப்பு போடலாம். நான் கழுவி வச்சுருக்கேன் 20 கிராம் அல்லாட்டி 2 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் பருப்பு அல்லாட்டிக்கு தூரம் பருப்பு, உங்களுக்கு பருப்பு அதில் போடலாம், ஆப்ஷனல். 20 கிராம் அல்லாட்டி 2 டேபிள் ஸ்பூன் இருக்குது. இந்த 10 நிமிஷத்துக்கு பிறகு இதை போடுங்க. இதில் வந்து உருளைக்கிழங்கு இருக்குது, 100 கிராம் அல்லாட்டிக்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு இருக்குது, இதையும் இதில் போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு
மூடி போட்டு மீடியம் ஹீட்லேயே இன்னொரு 10 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இப்போ 6 நிமிஷமாக இருந்து கொதிச்சோன்னு இருக்குது. இந்த 6 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து 1.5 டீஸ்பூன் மிளகு இருக்குது. ஏற்கனவே நான் மிளகு முழுசாக போட்டுனான். பட் உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் இன்னும் கொஞ்சம் மிளகு சேர்க்கலாம். ஸோ இதில் 1.5 டீஸ்பூன் மிளகு இருக்குது. இதையும் இதில் போடுங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் இப்போ நான் யூஸ் பண்ண இறைச்சியில் வந்து நிறைய கொழுப்பு இல்லை. பட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற முள்ளில் வந்து நிறைய கொழுப்பு இருந்துன்னு சொன்னால் இப்படி மேலே வந்து மிதந்து வரைக்கும் நீங்கள் அதை கிள்ளி எடுக்கலாம். இந்த மேலே இப்படி கொழுப்பு கொஞ்சமாக வந்திருக்கு, நிறைய வரையில். ஸோ அந்த இப்படி கொழுப்பு வந்தேன்னு சொன்னால் இந்த கொழுப்பை நீங்கள் ஒரு கரண்டியால் இப்படியே கிள்ளி எடுக்கலாம். ஸோ நிறைய கொழுப்பு வரையில். ஸோ இனி மூட தேவையில் இன்னொரு 5லேருந்து 8 நிமிஷம் இதை கொதிக்க விடுவோம். உப்பை செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ சரியாக 8 நிமிஷம் ஆயிட்டுது. கிழங்கு எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது. ஸோ இப்போ நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன். நாங்கள் போட்டு வச்ச மேலே இந்த பே லீஃபை இனி தேவையில் இதையும் அடுங்கோ. இந்த மல்லியும் சீரகம் போட்டது வந்து தேவையில்லைனி. ஸோ நான் அதை எடுத்திருக்கேன் வழியில். ஸோ இந்த இருக்குது இந்த சூப் செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த இருக்குது இந்த ஆட்டு முள் சூப் செய்து முடிஞ்சுது. மெக்கன்சி ஃபெர்னாண்டோ ஃப்ரம் ஸ்ரீலங்கா கிளம்புலேருந்து கேட்டிருந்தீங்க மட்டன் சூப் செய்ய சொல்லி. ஸோ இந்த இருக்குது உங்களோட ரிக்வஸ்ட்டுக்காண்டி செய்திருக்கேன் இந்த சூப். சாரி லேட் ஆயிட்டுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்டா வந்திருக்கு. நீங்க எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸ்ல கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பிடிச்சிருந்துன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐகான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷன்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.